நேற்று கொடிக்கம்பத்தை அகற்றிய போலீசார் போராட்டம் நடத்தி வென்ற விசிகவினர். 24 மணி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். மேளதாளத்துடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள். மதுரை மாநகர் புதூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட போது திருமாவளவனால் முதலாக அந்த கொடி கம்பம் நடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு நெடுஞ்சாலைத்துறைக்கு இடையூறாக இருப்பதாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொடி கம்பம் அகற்றப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது 62 அடி உயர கொடி கம்பத்தை அவ்விடத்திலிருந்து 10 அடி உள் தள்ளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நட இருந்த நிலையில் அனுமதி பெறாமல் நட இருந்ததாக கூறி அந்த கொடி கம்பத்தை காவல்துறையினர் இரவோடு இரவாக பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனால் மதுரையில் பரபரப்பான நிலையில் ஏராளமான விசிக நிர்வாகிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய திருமாவளவன், மதுரை ஆட்சியர் சங்கீதா விசிகவுக்கு எப்போதுமே தடையாக இருந்து வருகிறார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். மூத்த அமைச்சர்கள் கவனத்திற்கு இதனை கொண்டு செல்வோம் என திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் பறிமுதல் செய்த கொடிக்கம்பத்தை மீண்டும் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் விசிக தொண்டர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.